இன்னைக்கு நீங்க எப்படி அதிக அளவுல ப்ராடக்டிவா இருக்கலாம்னு பார்க்கலாம். லேட் பண்ணாம அதிக ப்ராடக்டிவா இருக்கிறதுக்கு தவிர்க்க வேண்டிய 15 பழக்க வழக்கங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். 1. சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறத தவிர்த்துடுங்க. நீங்க ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு எல்லா நட்சத்திரங்களும் வரிசையா இருந்தா தான் தொடங்குவேன்னு நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க முடியாது. எப்பவும் தனக்கேற்ற சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கிறதுக்கு ரைட் டைம் இதுதான் சொல்ல முடியாதுன்னு. அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு ஹேபிட்டை உடைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு நகர்றதுக்கும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லவே முடியாது. ப்ராடக்டிவ் பீப்புள் தான் கிட்ட இருக்கிற விஷயத்த சரியா உபயோகப்படுத்துவாங்க. நீங்களும் அதிகமா ப்ராடக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஆரம்பிங்க. இதுதான் சரியான நேரம். 2. உங்க மெயில ரொம்ப ஈடுபாட்டோட செக் பண்றதை தவிர்த்துடுங்க. ஃபார்ப்ஸ் மேகசீனை பொறுத்தவரை சராசரியா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ஒரு நாள்ல 2.5 மணி நேரம் இமெயில் அனுப்புறதுக்காகவும் ரிசீவ் பண்றதுக்காகவும் செலவு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல 200 இமெயில் அனுப்புறாங்க, ரிசீவ் பண்றாங்க. இந்த 21st செஞ்சுரியில இமெயில் அனுப்புறதுங்கிறது பெண்ணோட முடிய ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இமெயில்ஸை செக் பண்ணா நீங்க ரொம்ப ப்ராடக்டிவா இருப்பீங்க. நீங்க லாயரா இருந்தீங்கன்னா உங்க கேஸை பத்தி குறிப்புகளை எழுதுங்க. நீங்க ஆர்கிடெக்டா இருந்தீங்கன்னா உங்க கிராண்ட் டிசைனை வரைங்க. நீங்க என்டர்பிரனரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற பிசினஸ் ப்ரொபோசலையோ மாடலையோ ஒர்க் பண்ணுங்க, அல்லது ஏதோ ஒரு புது கண்டுபிடிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த இமெயில்ஸ் உங்களை ஸ்லோ பண்றதுல மாட்டிக்காதீங்க. 3. இமெயில்ஸ்ல அனுப்புற ஒர்க்குக்கு டைம் லிமிட்டோட சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் ப்ரொபோசல்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 நாட்கள் டைம் லிமிட், ஒரு ப்ராஜெக்டோட கரெக்ஷன்ஸுக்கு அடுத்த டியூஸ்டே டைம் லிமிட். இந்த மாதிரி ஒரு நேரத்தை செட் பண்ணுங்க. இப்படி நேரத்தை செட் பண்ணலனா ஒரு சில நேரத்தை வீணாக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இருக்கும். டைம் லிமிட் உங்களையும் மற்றவங்களையும் அதிக ப்ராடக்டிவா மாற்றும். 4. முக்கியமான டு டூ லிஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. ஆனா அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாமே பெரிய லிஸ்டா இருந்ததுன்னா எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு குழப்பம் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதையும் அடுத்த வாரம் ஆபீஸ்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றதையும் ஒரே லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. உங்களோட ஒர்க்கை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. பர்சனல், ஒர்க், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான தோன்றக்கூடிய விஷயங்களை மேல இருந்து எழுதுங்க. முதல்ல ரஃபா எழுதிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆர்டரா எழுதுங்க. முக்கியமான டு டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது டெஃபினட்டா ரொம்ப ஒர்த்தான ஒரு வேலை. 5. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் டைம் செட் பண்ணாம இருக்காதீங்க. ஒரு உலகளாவிய உண்மை என்னன்னா, டெட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணும். நீங்க அதிகமான ப்ராடக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபியூச்சர் ஒர்க்ல டெட்லைன் செட் பண்ணாம இருக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிசினஸ் ப்ரொபோசலுக்கு ரிசர்ச் பண்ணணும்னா லஞ்ச் டைம் வரைக்கும்னு டைம் செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த பர்டிகுலர் ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள 30 டிக்டாக் டான்ஸ் வீடியோஸ், 20 போஸ்ட்டை பார்த்துட்டு நேரம் போயிடும். ஒரு ஒர்க்னா அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 6. ஒரு மீட்டிங்ல இருக்கிற நபர்களை ஆன்லைன்லயோ அல்லது நேராவோ 2 நிமிஷத்துக்கு மேல பேச அலோவ் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்ல முடியும், அல்லது அதை டீட்டெயிலாவும் சொல்ல முடியும். ஒரு மீட்டிங்ல எல்லாரும் பேசுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கும்போது டெஃபினட்டா எல்லாருடைய நேரத்தையும் சேவ் பண்ணலாம். ஏன்னா டீட்டெயிலா சொல்லும் போது சொன்ன விஷயத்தையே திரும்பி சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மீட்டிங்ல இருக்கிறத ஒரு டேபுலர் காலம் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது கிராஃபிக்கல் டூல் மூலமா சொல்றதுனால நேரம் மிச்சமாகும். 7. பிரேக் எடுக்காம இருக்காதீங்க. ஒரு வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக அதிக நேரம் அந்த ஒர்க்குக்காகவே செலவழிக்கிறதுனால நீங்க அதிகமான டாஸ்கை முடிச்சிடுவீங்கிறது கிடையாது. 2007 நடந்த ஒரு ரிசர்ச்ல மைண்ட் பிரேக் எடுத்துக்கிறதுனால ஒரு வேலையை நல்ல முறையிலையும் ப்ராடக்டிவையும் அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 8. உங்க லஞ்சை உங்க டெஸ்க்ல சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அந்த வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா கூட. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எழுந்திருச்சு வேற எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடுங்க. அப்பதான் உங்க கண்களுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்க வயிறு நீங்க சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ணும். உங்க மைண்டை எல்லா வேலைகள்ல இருந்தும் விடுவிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா உங்க கண்கள் இவ்வளவு நேரம் கொஞ்சம் இடைவேளையில தான் ஃபோக்கஸ் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க வேற இடத்துல உட்காரும் போது கண்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் மாறும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டேல ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. 2016 ஒரு ரிசர்ச்ல லஞ்ச் டைம், பிரேக் டைம் மூலமா எனர்ஜி லெவல் அதிகமாகுதுன்னு, சோர்வு குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 9. வீட்டில் உடுத்துற ட்ரெஸ்ஸை வேலைகளை தவிர்த்துடுங்க. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செஞ்சா கூட நைட் ட்ரெஸ்ஸோ அல்லது பைஜாமாவோ உங்க ப்ராடக்டிவை குறைக்கலாம். எப்பவும் ஒரு நல்ல கூலான ஒரு குளியல், உங்க டூத் பேஸ்ட்ல இருக்க நல்ல ஸ்மெல், ஒரு கிளீனான ட்ரெஸ் உங்க வேலைகள்ல வேகத்தை அதிகரிக்கும். 10. டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க ப்ராடக்டிவை அதிகப்படுத்துறதுக்கு நேரத்தை ட்ராக் செய்யறது ரொம்ப அவசியமான ஒண்ணு.
நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்கன்னு ட்ராக் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ட்ராக் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே நீங்க உங்க ஒர்க் டேஸ்ல எந்த அளவு குறைவா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஆப் உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நீங்க நேரத்தை சரியா பயன்படுத்துறீங்களா, ஃபோக்கஸ்டா இருக்கீங்களாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடும். நீங்க பெரிய டீமோட ஒர்க் பண்ணீங்கன்னா கிளாக்கிஃபை அல்லது நட்கேட்ச் அல்லது டைம் டாக்டர் மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த ஆப்ஸை சூஸ் பண்ணுங்க. 11. யாரோ ஒருத்தவங்க அனுப்பின இமெயிலையோ அல்லது டாக்குமெண்ட்டையோ பார்த்து எதையும் அசியூம் பண்ணாதீங்க. வேகமா ஒரு இமெயிலையோ அல்லது டாக்குமெண்ட்டை படிக்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லலாம். நீங்க வேகமா படிச்சீங்கன்னாலும் சில சமயங்கள்ல ஒரு முக்கியமான வார்த்தையை விடுறதுக்கோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தவறா எடுத்துக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும்னா படிங்க. உங்களுக்கு 100% கிளியர் ஆகிற வரைக்கும் படிங்க. அதுல நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. என்ன தேவைன்னு முழுசா தெரிஞ்சுக்காம உங்களோட ஒர்க்கையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க மிடில் ஸ்கூல்ல எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இப்போ தேவையான ஒர்க்கை எப்படி செய்றீங்கிறது தான் முக்கியம். 12. நிறைய வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யறத, அதாவது மல்டி டாஸ்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இமெயில் படிக்கிறது, ரிசர்ச் பண்றது, இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றது, குரூப் கால் செய்யறது, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாமே எதுவும் செய்யாததுக்கு சமம். ஆனா இந்த வேலைகளை செய்யும் போது ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக டைம் ஸ்லாட்டை உருவாக்குங்க. இமெயில்ஸ் படிக்கிறதுக்கு, மீட்டிங்க்கு, கால்ஸுக்கு, பில்லிங் ஒர்க்குக்கு, அட்மின் ஒர்க்குன்னு உங்களுக்கு சோசியல் மீடியா சந்தோஷத்தை தருதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கும் டைம் ஸ்லாட்ஸை உருவாக்குங்க. 13. எல்லா நேரமுமே ரொம்ப பிஸியா இருக்காதீங்க. பிஸியா ஃபீல் பண்றது சாதாரணம் தான். பிஸியா இருந்தா அதிக அளவுல மணியை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கலாம். ஆனா பிஸியா இருக்கிறது எப்பவுமே ப்ராடக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க பிஸியா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதனால நிறைய செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஸிங்கிறதுனால டாக்ஸியை புக் பண்ணுவீங்க நடக்கிறதுக்கு பதிலா. அது மட்டும் இல்லாம சாப்பாடு சமைக்க பிஸியா இருக்கிறதுனால ஆர்டர் பண்ணுவீங்க. எப்பவுமே ஒரு வாரத்தை எந்த ஷெட்யூலும் இல்லாம செலவழிங்க. அடுத்த வாரம் ஷெட்யூல் போடுங்க. அப்போ உங்களோட ப்ராடக்டிவ் ரொம்ப அதிகரிக்கும். அப்பதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு யோசிப்பாங்க. 14. குயிக்கா ஃபிக்ஸ் பண்றதை தவிர்த்துடுங்க. தடவை ஒர்க் பண்ணும் போதே சரியான நாலேஜ் இருக்கிற ஒரு டீம்ல தெளிவா செஞ்சுடுங்க. எதையும் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இதே விஷயம் டயட்லையும் ஃபிட்னஸ்லையும் கூட தொடர்பு இருக்கு. அது நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய கமிட்மெண்ட். உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. அன்ப்ராடக்டிவான ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய ஷெட்யூலை ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு குயிக் ஃபிக்சர்ஸ் தேவைப்படாது. 15. பழக்க வழக்கங்களை உடைக்கிறதுக்கு டைம் தேவை. நீங்க வாழ்ற ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை அமைதிப்படுத்துறதுக்கு சில தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்றது, ஜிம்மை ஸ்கிப் பண்றது, ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறதுன்னு. முதல்ல உங்க ஸ்ட்ரெஸ்ஸை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஹேபிட்டை பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஒர்க்ல இருந்து வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஜிம்மை ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒர்க்ல இருந்தே ஜிம்முக்கு ஸ்ட்ரைட்டா போங்க. நீங்க ஒரு பேட் ஹேபிட்டுக்கு பதிலாக ஒரு குட் ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். நீங்க நைட் டைம்ல சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலாக உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேசுங்க. அப்போ நீங்க ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் குக் பண்றதுக்கோ அல்லது உங்க ஹாபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கோ அல்லது ஃபியூச்சர்ல செய்ய போற ஒர்க்குக்கோ போயிடுவீங்க. டைம் மேகசினை பொறுத்தவரை ஒரு பேட் ஹேபிட்ஸை நிறுத்துறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வழி என்னன்னா, நீங்க எதுக்காக ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறது. நீங்க ரொம்ப ப்ராடக்டிவா இருக்கிறதுக்கு நீங்க உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க முன்னேற்றத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க காம்படிட்டர் என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா கன்சிஸ்டன்டா அவங்களே ஃபாலோ பண்றது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான். மற்றவங்களே பார்த்துட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னேறுவீங்க? உங்க மேல உங்க அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அதிக அளவுல ப்ராடக்டிவா இருக்கிறதுக்கும் மேல சொல்லியிருக்கிற இந்த 15 விஷயங்களை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. அடிக்டட் டு growth உங்க வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரதுக்கான வழிகளை உங்களுக்கு எப்பவுமே சொல்லும். அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ண பாருங்க. வாழ்த்துக்கள்.